தூத்துக்குடி மாவட்டத்தில் வாரந்தோறும் சனிக்கிழமையன்று வெகு விமர்சையாக நடைபெறக்கூடிய எட்டயபுரம் ஆட்டுச்சந்தை இன்று களையிழந்து காணப்படுகிறது. விவரங்களோடு நிகரார் செய்தியாளர் மகேஸ்வரன், விவரம் என்ன? ஏன் விவசாயிகள் நிறைய பேர் வரல? தேவப்பிரியன், தென் மாவட்டத்தில் மிகவும் புகழ்பெற்ற ஆட்டுச்சந்தை தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆட்டுச்சந்தை. இந்த ஆட்டுச்சந்தை வாரந்தோறும் சனிக்கிழமை நடைபெறுவது வழக்கம். இந்த சந்தைக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து பொதுமக்களும் மற்றும் வியாபாரிகளும் ஆடுகளை வாங்கி செல்வது வழக்கம். சாதாரண நடக்கூடிய நாட்கள் ஒரு 2 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடக்கும். அதே நேரத்தில் தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ், ரம்ஜான் இந்த போன்ற பண்டிகை காலங்களில் ஒரு 4 கோடியிலிருந்து 7 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடக்கக்கூடிய ஒரு ஆட்டுச்சந்தை. இந்த கிறிஸ்துமஸ் 2 நாள் இருக்கனால இன்றைக்கு நடைபெற்ற ஆட்டுச்சந்தையில் வியாபாரம் அதிகமா இருக்குன்னு எதிர்பார்த்தாங்க வியாபாரிகள். ஆனா இன்னைக்கு மிகவும் மந்தமா இருக்கு. காரணம் தென் மாவட்டங்கள்ல, குறிப்பாக தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, நாகர்கோவில், கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணம் தான் இன்றைக்கு இந்த வியாபார இழப்புக்கு காரணம். குறிப்பாக இந்த மாவட்டங்கள்ல விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி, நெல்லை இந்த பகுதியில் அதிகமான கிறிஸ்துவ மக்கள் ஆடுகளை வாங்கிட்டு சொல்லுவாங்க, வியாபாரிகள் வாங்கிட்டு சொல்லுவாங்க. இந்த மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக ஆடுகள் வாங்குறதுக்கு வியாபாரிகள் வரவே இல்லை. இதெல்லாம் மந்தமாக காணப்பட்டது. அதே போன்று இந்த எட்டயபுரம் சுற்றுலா பகுதியிலும் பெய்த பலத்த மழையின் காரணமாக விவசாய நிலங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால கால்நடை வளர்ப்பவர்கள், விவசாயிகள் இவங்க ஆடுகளை விற்பனைக்கு கொண்டு வரல. வழக்கமாக இந்த பண்டிகை காலங்களில் சுமார் 10,000 ஆடுகள் வரை கொண்டு விற்க வருவாங்க. இன்றைக்கு பார்த்தா வெறும் 4,000 ஆடுகள் மட்டும்தான் இன்றைக்கு சந்தைக்கு கொண்டு வந்துருப்பட்டிருக்கு. அதே மாதிரி வியாபாரிகள், உள்ளூர் வியாபாரிகள் யாரும் இல்லை, வெளியூர் மதுரை இந்த பக்கம் தான் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. அது மட்டுமின்றி ஆடுகள் உதாரணத்துக்கு 10,000 விற்க வேண்டிய ஆடுகள் விலை குறைத்து கேட்பதால கால்நடை ஆடுகளை விற்க தயாராக இல்லை. இதனால இன்னைக்கு கொண்டு வந்த ஆடுகள் அத்தனையுமே கால்நடை திருப்பி தான் கொண்டு போறாங்க. தங்களுக்கு செலவு தான் மிச்சமா இருக்கு. இந்த வியாபாரம் மந்தமாக இருக்கு. வழக்கமா சாதாரண நடக்கக்கூடிய 2 கோடி ரூபாய் கூட நடக்கும். இன்னைக்கு அது கூட நடக்காது அப்படிங்கிறாங்க. ஒரு 1 கோடி ரூபாய் தாண்டதே ரொம்ப சிரமம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா வியாபாரிகளும் வரல, பொதுமக்களும் வரல அப்படிங்கும்போது வெறும் மந்தமாக இருக்கு. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி மகேஸ்வரன்.